எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கரூரில் இறந்த, நெரிசலில் இறந்த அப்படின்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? அது கடவுளுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். யாரோட சூழ்ச்சியால் 41 உயிர்கள் அநியாயமாக இறந்தாங்க அப்படிங்கிறது நிறைய பதிவில் போட்டுக்கிறோம். மக்களுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த இறந்தவங்களோட குடும்பத்தை கூட சந்திக்க விடாமல் விஜய் அவர்களுக்கு எவ்வளோ தடை நீங்கள் கொடுப்பீங்க, எவ்வளோ முட்டுக்கட்டை போடுவீங்க? ஆளுங்கட்சியோட அதிகாரம் கையில் இருக்குங்கிறதுக்காக உண்மையை நீங்கள் எத்தனை நாள் மறைக்க முடியும் சொல்லுங்கள்? அவர் மக்களை சந்திக்கவே கூடாதா? சந்திக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ தடைகள் அவருக்கு. கரூரில் கேட்டால் பர்மிஷன் இல்லை, அனுமதி கொடுக்கல. திருச்சியில் கேட்டால் திருச்சியில் பர்மிஷன் இல்லை. சென்னையிலையாவது மீட் பண்ணலான்னு பார்த்தா சென்னையில் பர்மிஷன் கொடுக்கல. இப்போ மாமல்லபுரத்தில் போயிட்டு அவங்க கரூர் மக்களை அழைத்து வரப்பட்டு இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கரூர் மக்களை யாருமே கம்பல் பண்ணி வர வைக்கலை, கூட்டிகிட்டு வரல. அவங்களே விருப்பப்பட்டு தான் வந்தது இல்லைங்களா? அதாவதுங்க, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளுன்னு ஒரு பழமொழி இருக்குது. அது இப்போல்லாம் எப்படி தெரியுங்களா? தெய்வம் அண்ணனுக்கே கொன்றுதுன்னு சொல்கிறாங்க. இந்தந்த ஜென்மத்தில் பண்ணின பாவங்கள் இந்தந்த ஜென்மத்திலே நம்ம அனுபவிச்சே ஆகணும். அனுபவிச்சுட்டு தான் ஒவ்வொருத்தரும் நம்ம சாக போகிறோம். இதுதான் உண்மை அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். நான் கேள்விப்பட்ட வரைக்கும், ஏன்னா பெரியவர்களாக சொல்லியிருக்காங்க. அதாவதுங்க, ஒரு மனுஷன் நல்லது பண்ணத்தாங்க அரசியல் கட்சி ஆரம்பித்தார். அவர் ஒன்றும் ஊழல் பண்ண வரல, மக்களுடைய வரி பணத்தை சுரண்டி சாப்பிட வரல, தமிழ்நாட்டை கடனாளியாக்க வரல, தமிழ்நாட்டை கடங்காரனாக்க வரல. அவரையே அதே மாதிரி மதுபானம் விற்கிறாங்க, மதுபானத்தை அதிகப்படுத்துறதுக்கு வரல, விற்பனை அதிகப்படுத்துறதுக்காக வரல. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை மக்களுக்கு விரோதமான ஆட்சியை செய்ய வரல, மக்களுக்கு நல்லது பண்ணத்தாங்க அரசியல் கட்சி ஆரம்பித்தார். அந்த ஒரு மனுஷனை இந்த சிவாஜி படத்தில் வர மாதிரி, சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடித்த சிவாஜி படத்தில் மக்களுக்கு தன்னோட சுய சம்பாதியத்தில் மக்களுக்கு நல்லது பண்ண வந்த ஒரு மனுஷனை இந்த அரசியல் என்னென்ன படாதபாடு படுத்துது. அதைத்தான் சங்கர் சார் அப்போயே படம் எடுத்தார், சிவாஜின்னு ஒரு படத்தை. அந்த படத்தை பார்த்தா விஜய் அவர்களுக்கு இப்போ என்னென்ன கொடுமைகள் நடந்துட்டுருக்குங்கிறது நம்ம தெளிவாக புரிஞ்சிடும். உண்மையிலேங்க இது அரசியல் வரலாற்றிலேயே விஜய் அவர்களுக்கு நடந்த மாதிரி ஒரு கொடுமையான கொடூரமான சம்பவங்கள் வேறு எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்குமே நடக்கலை. அந்த மாதிரியான கொடுமையை விஜய் அவர்களுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் யார் என்னதான் பண்ணினாலும் ஒரு தலைவனுக்கு பொறுமைங்கிற ஒரு பண்பு ரொம்ப அவசியமானதுங்க. பொறுமை வேணும். நீங்கள் என்ன வேணாலும் எனக்கு பண்ணுங்கள், எவ்வளவு சித்திரவதை வேணாலும் என்னை பண்ணுங்கள். ஆனால் நான் மக்களிடத்தில் பேசுகிறேன், மக்கள் எனக்கு துணை இருக்காங்க, மக்களுக்காகத்தான் நான் அரசியல் கட்சி ஆரம்பித்தேன், மக்களுக்காகத்தான் நான் நிற்பேன்னு சொல்லி விஜய் இருக்கார்ல,